வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறார் எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி. சமீபத்தில் பேசியிருக்கிறார். என்ன, இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் பள்ளி கல்லூரி கட்டக்கூடாதான். இதுக்கு முன்னாடி பாஜகவுக்கு வெறும் டப்பிங் வாய்ஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தார், பேசிக்கிட்டு இருந்தார். இப்போ பாஜக ஒரிஜினல் வாய்ஸாக பேச ஆரம்பிச்சிட்டார். அறநிலையத்துறை சட்டத்திலேயே கல்லூரி தொடங்க சட்டம் இருக்கு. இது கூட தெரியாம நீங்க எப்படித்தான் முதலமைச்சராக இருந்தீர்களோ எனக்கு புரியல. மறைந்த பெரிய பக்தவத்சலம் காலம் தொடங்கி ஏன் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களே முதலமைச்சராக இருந்தபோது பழனி ஆண்டவர் தொழில்நுட்ப கல்லூரியை திறந்திருக்கிறார். அந்த கல்லூரிக்கு கூடுதல் கட்டடத்தை போன முறை நீங்கள் திறந்து வச்சீங்க. அப்ப ஏதாவது மயக்கத்தில் போய் திறந்து வச்சுட்டு வந்தீங்களா? இப்போ நாங்க கல்லூரி தொடங்கணும் தப்பா? பாஜக தலைவர்களே இந்த மாதிரி கல்லூரி தொடங்கக்கூடாதுன்னு பேசுறது இல்லை. ஆனா பழனிசாமி மட்டும் பேசுறாரு. இதை பார்த்தா ஒண்ணுதான் எனக்கு நினைவுக்கு வருது. ஒரு திரைப்படத்தில் வடிவேலு படத்துல தான் ஒரு காமெடி ஒன்று வரும். என்னன்னா, கொடுத்த காசுக்கு மேல என்னமா கூவுறான்னு. அந்த மாதிரி பாஜக காரங்களே பேசிட்டு இருக்காங்க. இந்து சமய அறநிலையத்துறையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு வரலாற்றில் இல்லாத அளவுக்கு திராவிட மாணவர் செய்திருக்கக்கூடிய சாதனையோட லிஸ்ட் பெருசா இருக்கு. நான் பழனிசாமியை நேரடியாக கேட்கிறேன், ஏன் படிப்புனா உங்களுக்கு அவ்வளவு கசக்குது? கல்விக்காக உண்மையிலே குரல் எழுப்புகிற மாதிரி இருந்தா கும்பகோணத்தில் நம்முடைய முத்தமிழக தலைவர் கலைஞருடைய பெயரால பல்கலைக்கழகம் அமைக்க போறோம்னு சட்டமன்றத்தில் சட்டமே ஏற்றி அனுப்பி வச்சோம். 2 மாசம் ஆயிருக்கு. அதுக்கு ஆளுநர் இதுவரையில் அனுமதி தராமல் இருக்கிறார். நான் கேட்டேன், இதை விட ஆளுநருக்கு என்ன வேலை? இதுக்காக குரல் எழுப்ப எதிர்க்கட்சி தலைவருக்கு நெஞ்சுரம் இருக்கா? நீங்க ஒன்றிய அரசு கிட்ட கேட்டாலும் கேட்காவிட்டாலும் நாங்க உறுதியோடு சொல்லுகிறேன், சட்ட ரீதியாக எதிர்கொண்டு கலைஞர் பல்கலைக்கழகத்தை நிச்சயமாக உறுதியாக அமைப்போம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.